குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் லைனிங் ப்ளவுஸை நல்லாவே நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணும்போது தான் நம்ம பிகினஸாக இருக்கோம்னா நம்மளுக்கு எங்கெங்கே சுருக்கம் வரும், எப்படி வந்தால் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம சுருக்கம் இருந்ததுன்னா அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிக்கிட்டு ஃபோல்டு பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் மடக்கி அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு கீழே வந்து நான் தையலுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் ஹேண்டு தான் மார்க் பண்ணுறேன். ஹேண்டு ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு ஃபுல் லென்த் வந்து 7 இன்ச்சு ப்ளஸ் வந்து நம்ம வந்து 1 இன்ச் வந்து தையலுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு நான் ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு தான் நான் இதை ஃபுல்லாகவே மார்க் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆம் ஹோல் லென்த் வந்து 7 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் வந்து கர்வ் கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் எங்கெங்கே நம்ம வந்து மார்க்கிங் பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் மார்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஓப்பனிங் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம பேக் சைடு கட் பண்ணலாம். இப்போ பேக் சைடுக்கு வந்து எப்படின்னாக்கா 2 இன்ச்சு மடக்கி அடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்து ஒரு ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து நம்ம மார்க் குறிச்சிக்கலாம். ஃபுல் லென்த் வந்து அவங்களுக்கு 14 இன்ச்சும் அவங்களோட பேக் சைடு பாடி அளவு வந்து 16 இன்ச்சும் வந்தது. இப்போ நான் வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். 14 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ஷோல்ட்ரு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட ஷோல்ட்ரோட லென்த் வந்து தையல் ப்ளஸ் எல்லாமே சேர்த்து 3 இன்ச்சு ஃபுல்லாக நான் மார்க் பண்ணி 6 இன்ச்சுக்கு வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அவங்களோட பேக்கு நெக்கு கழுத்து வந்து 7 இன்ச்சு அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஆம் ஹோல் ஹைட் வந்து 6.5 அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்து 8 இன்ச் வந்தது. நம்ம 16 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா 8 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து ஆம் ஹோல் ஸ்கேல் தான் ரெஃபர் பண்ணுவேன். நல்லா சூப்பராகவே ஃபினிஷிங் வருது. நம்ம கையால் போடுறதுக்கும் இதில் போடுற கர்வுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து தையலுக்கு வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் வச்சு நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இது நம்ம ஃபுல் இடுப்பு அளவு ப்ளஸ் வந்து அதுக்கு தையலுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து லைனிங்கை வெட்டக்கூடாது, மெயின் கிளாத்தை வெட்டக்கூடாது. லைனிங் வந்து நம்ம வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் வெட்டி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பூனம் கிளாத்தாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டினா வந்து நம்ம கரெக்டாக வரும். சில நேரம் வந்து மாற்றி துணி வந்து பத்தாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பாடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அதே 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இவங்க ஃப்ரண்ட் நெக் வந்து பாடி முன்கழுத்து ஹைட் வந்து 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 6 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மேலே வந்து ஷோல்ட்ரு தையலுக்கு ப்ளஸ் எல்லாமே சேர்த்து ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து ஃபுல் ஷோல்ட்ரு வந்து 6 இன்ச்சு எடுத்துக்கிட்டு 3 இன்ச்சுக்கு ப்ளஸ் 6 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்துடும். 6.5 இன்ச்சுக்கு ஆம் ஹோல் லென்த்து. நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போட்டு மார்க் பண்ணி பழக்கம் இருந்தாலும் இந்த மெத்தடே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயுமே வந்து நம்மளுக்கு தப்பும் வராது, ஈஸியாகவும் வரும். இப்போ அவங்களுக்கு வந்து முன் பாடி லென்த் வந்து 12 இன்ச் வச்சுருந்தாங்க. 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுட்டு முன் பக்கத்துக்கு நம்ம கொக்கி பார்ட்டு சைடு வந்து 2 இன்ச்சும் நம்ம ஜாயின் பக்கம் வந்து 1 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும்.
அதுக்கு வந்து நம்ம கப்பு பிடிக்கிறது வந்து டாட் பிடிக்கும்போது எப்படின்னாக்கா வந்து சில பேருக்கு மாறி மாறி வரும். அதனால் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த டாட் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறது நல்லது. சிலருக்கு வந்து நம்ம அளவெடுத்து நம்ம அவங்க நேராக நிற்க வச்சு அளவெடுத்து நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த டாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து அவங்களுக்கு 1½ இன்ச்லேயே வந்து டாட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதேமாரியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அந்த டாட் தான் பிடிப்பேன். அந்தமாரி நான் மெஷர் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தையலுக்கு 1 இன்ச்சுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நம்ம விட்டுக்கணும். ஏன்னாக்கா வந்து நம்ம ஆம்கோல் சைடு வந்து நம்ம 1/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி டாட் பிடிப்போம். அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம் தைச்சதுக்கு பிறகும். அப்படி பண்ணிக்கும்போது சில டைம் மிஸ்டேக் ஆனாலும் நம்மளுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது. அதனால் நம்ம பிகினர்ஸாக இருந்தோம்னா நம்மளுக்கு கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு நல்லாவே நம்ம தைக்கலாம். தைச்சிட்டு நம்மளுக்கு மீதி ஆகிற கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு இதுதான் அளவுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக எடுத்து வெட்டிட்டு நம்ம வந்து துணியை வேஸ்ட் ஆகுவோம். நான் நிறையா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்தமாரி தான் பண்ணியிருக்கேன். அந்தமாரி மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கலாம். அந்தமாரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆன துணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் பட்டிக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.